This program is sponsored by Harmony Homes with Style. அவர் எனக்காக வக்காலத்து வாங்குவார். இந்த வக்காலத்து கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்துட்டார் வக்காலத்து வாங்குறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். மற்றவங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு உங்கள் வழக்குகளெல்லாம் எங்கள் வழக்குகளாக எடுத்துக்கின்னு உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு போராடிக்கின்னு இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஒன்று கொடுக்க மாட்டீங்க, லோன் கொடுக்க மாட்டீங்க, வீட்டு வாடகைக்கு விட மாட்டீங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர்கிட்ட மூலமாக இந்த நிகழ்ச்சி, இந்த அஃபென்ஸு, இந்த குற்றம் இந்த தேதியில் இந்த இடத்துல நடந்தது, நான் இது சம்மந்தமாக காவல்துறைக்கிட்ட புகார் கொடுத்தேன், அந்த காவல்துறையில் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கலை, குற்றங்களை குறைக்க வேண்டுமென்றால் அது நடப்பதற்கு முன்பே தடுக்கப்பட வேண்டும், அதற்குண்டான கல்வி அறிவியும் அதற்குண்டான மற்ற விஷயங்களையும் பொதுமக்கள்கிட்ட சென்றடையுமாறு இந்த அரசாங்கம் செய்யணும். டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்ஸ்னு கொஞ்சம் பேர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அந்த மாதிரி நேரங்களில் நீதிபதியினுடைய வீட்டுக்கே இரவு எத்தனை மணியாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களுடைய அனுமதியோட ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதில் ஒரு உத்தரவை வாங்கலாம் அப்படின்ற ஒரு சட்ட நடைமுறை இருக்குது. தீர்ப்பில் அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை, அபராதம் அனைத்தும் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ரெண்டுத்துலேயுமே நடக்குது. ஸோ ஒரு ஆசிரியர் ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ என்னென்ன கேசஸ்லாம் ஃபைல் ஆகுது, அதை தைரியமாக பெண்கள் எப்படி அந்த கேஸை ஃபைல் பண்ணலாம்? பொதுவாக பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பெண்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், தவறாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் இருக்கலாம். நீங்கள் செய்தித்தாள்லேயும் தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. நிறைய பள்ளிகளில் இது மாதிரியான தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பெற்றோர்கள் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணுறாங்க அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதன் பிறகு பள்ளி நிர்வாகம், தனியார் நிர்வாகம் இருந்தால் புகார் கொடுக்குறாங்க, அரசு பள்ளியாக இருந்தால் தலைமை ஆசிரியர் மூலமாக புகார் வாங்குறாங்க. பெற்றுக்கொண்டு அந்த வழக்கை பதிவு செய்து அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக பெண்கள் மீது, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது சட்டப்படி தவறு. அது ஆசிரியராக இருந்தாலும், அது அப்பாவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சட்டம் கண்டிக்கும். கண்டிப்பாக குற்றவாளிகள் அவர்களுக்கு சிறைக்கு செல்வார்கள்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எடுக்கலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்களா சார்? ப்ரைவேட் கேஸ் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக புகார் கொடுக்கறதுக்காக காவல் நிலையம் போகிறாங்க. காவல் நிலையத்தை புகார் சில காவல் நிலையத்தில் வாங்கிக்கிறாங்க, சில காவல் நிலையத்தில் வாங்க கூட மறுக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வாங்கிட்டாங்க, வாங்க மறுக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்யணுன்னாக்கா, அந்த காவல் நிலையத்தினுடைய எஸ்பி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அவருக்கு ஒரு பதிவு தபால் மூலமாக நம்ம ஒரு கடிதம் அனுப்பணும். நான் இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அதனால் ஐயா விசாரித்து நான் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீட்டு மனு மாதிரி எஸ்பிக்கு ஒரு மனு கொடுக்கணும். எஸ்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவரும் வாங்கி அப்படியே வச்சுட்டு இருக்காருன்னா, தென் நீங்கள் அந்த ஜூரிசெக்ஷன் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர்கிட்ட மூலமாக இந்த நிகழ்ச்சி, இந்த அஃபென்ஸு, இந்த குற்றம் இந்த தேதியில் இந்த இடத்துல நடந்தது, நான் இது சம்மந்தமாக காவல்துறைக்கிட்ட புகார் கொடுத்தேன், அந்த காவல்துறையில் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கலை, அதன் பிறகு நான் சூப்பரண்டுக்கிட்டேயும் போயிட்டு எஸ்பிக்கிட்டேயும் புகார் கொடுத்துருக்குறேன், அனைத்துக்கும் என்கிட்ட ஆவணங்கள் இருக்குது, யாருமே நடவடிக்கை எடுக்கலை, அதனால் நீதிமன்றம் என்னுடைய வழக்கை பதிவு செய்து அந்த காவல் நிலையத்துக்கு இந்த குற்றம் சம்பந்தமாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கேட்கணுமா, அதை எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்குற ஆவணங்களில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி டைரக்ஷன் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உத்தரவு மூலிமா கொடுப்பாங்க. கண்டிப்பாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது இன்னொன்று என்னென்னா, அந்த நீதிமன்றத்திலேயே எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணாமலே அந்த குற்றவியல் வழக்கையே நீங்கள் நடத்தலாம்.
எஃப்ஐஆர் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்ட்டிக்கு சம்மன் அனுப்பி அந்த பார்ட்டியை பூரா ஆப்போசிட் அந்த அக்யூஸ்டுங்களை பூரா அந்த நீதிமன்றத்துக்கு வர வச்சு எப்படி எஃப்ஐஆர் போட்டுட்ட பிறகு வழக்கு நடக்குமோ அந்த வழக்கு விசாரணையை நீங்கள் இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமாகவும் நடத்தலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டைரெக்டாக எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறது, இன்னொன்று விசாரணையே இந்த நீதிமன்றம் நடத்தி தீர்ப்பு கொடுக்க சொல்கிறது. தீர்ப்பில் அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை, அபராதம் அனைத்தும் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகே சார். சார் இன்னொரு கேஸ்மே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு லாயர் வச்சு என்னால் கேஸ் வந்து போட முடியல, என்னால் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு பர்சனாக நானே இன்பர்சனாக போயிட்டு கேஸ் வந்து போட்டு அங்கே வாதாடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? இருக்குமா, பார்ட்டி இன் பர்சன் சொல்லுவாங்க. பார்ட்டி இன் பர்சன்னா உங்களுக்கு இந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் ஓரளவுக்கு தெரியும். மனுக்கள் எப்படி தயார் செய்வது, அதை எப்படி தாக்கல் செய்வது, அதை எப்படி நம்ம வந்து தொடர்ந்து ப்ரொசீட் செய்கிறதுன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டி இன் பர்சனாக ஆஜராகி உங்களுடைய வழக்கை நீங்கள் நடத்தலாம். அதுக்கு எந்த விதத்திலையும் வழக்கறிஞர்களோ நீதிமன்றமோ தடையூறாக இருக்காது. அது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த நடைமுறைகள் தெரிய வேண்டும். ஒரு மனுவை எப்படி தாக்கல் பண்ணணும், எப்படி விசாரணையை நடத்தணும், எப்படி எதிரிகளுக்கு சம்மன் கொடுக்கணும், இந்த நடைமுறைகள் தெரிந்தால் பார்ட்டி இன் பர்சனாக, ஈவன் அது சிவில் கேஸாக இருந்தாலும், கிரிமினல் கேஸாக இருந்தாலும், ஃபேமிலி கேஸாக இருந்தாலும், எந்த வழக்காக இருந்தாலும் அனைத்து சட்டங்களிலும் பார்ட்டி இன் பர்சன் ஆஜராவதற்கு முழு உரிமை உண்டு. உங்களுக்கு உதவி செய்வதற்குத்தான் வழக்கறிஞர்களே நியமிக்கப்படுகிறார்கள். பார்ட்டியால் எனக்கு இது செய்ய முடியாது, எனக்கு இது தெரியாது, நான் ஒரு வழக்கறிஞரை நியமித்துக் கொள்கிறேன், அவர் எனக்காக வக்காலத்து வாங்குவார். இந்த வக்காலத்து கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்துட்டார் வக்காலத்து வாங்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். நீங்களே அதை செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம். தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையுமா? எடுத்த உடனே தண்டனையை ரொம்ப அதிகரித்து கொடுத்துட்டோம்னா குற்றங்கள் பூரா குறைஞ்சிடும், இப்படி ஒரு தாட் இருக்குது மக்கள் மத்தியில். உண்மையிலே அது இல்லை. என்னென்னா குற்றங்களே நடக்காமல் பார்த்துக்கணும், அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. குற்றங்கள் நடந்த பிறகு அவருக்கு தண்டனையை அதிகப்படுத்தி கொடுக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. குற்றங்களை குறைக்க வேண்டுமென்றால் அது நடப்பதற்கு முன்பே தடுக்கப்பட வேண்டும். அதற்குண்டான கல்வி அறிவியும் அதற்குண்டான மற்ற விஷயங்களையும் பொதுமக்கள்கிட்ட சென்றடையுமாறு இந்த அரசாங்கம் செய்யணும். இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இதெல்லாம் தண்டனைகள் அதிகம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸை வந்துட்டு நான் தான் சொன்னேன், ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லம்மா, ஸ்கூல்லேருந்தே இதை கொண்டு வரணும். மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் தெரியாமல் மாட்டிக்கிற குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சே போய் மாட்டிக்கிறவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அறியாமையால் போயிட்டு ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிறவங்கள காப்பாற்றலாம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். குற்றங்கள் குறைய வேண்டுமானால் தண்டனை அதிகப்படுத்த வேண்டும் என்பது தவறு, குற்றமே நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் உண்மைமா. ஓகே சார். சார் நீங்கள் சொன்னீங்கல்ல, சட்டம் வந்து நாங்கள் லாயராக இருக்கும்போது நாங்கள் எல்லாருக்குமே வந்து சேவை வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஒரே நாள் வந்து பெயிலேருந்து வரதுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்டருக்கே நடந்திருக்கு, சல்மான் கான். ஸோ வந்து அந்த ஒரே நாள் வந்து பணக்காரராக இருந்ததுனால தான் அவருக்கு கிடச்சிது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சரிதாம்மா, உன்னுடைய கேள்வி என்னென்னா சாதாரண ஏழைகளுக்கு ஒரே நாளில் பெயில் கிடைக்கிறதில்ல, அது எப்படி சல்மான் கானுக்கு மட்டும் ஒரே நாளில் பெயில் கிடைச்சிது, இரவோடு இரவாக அவர் எப்படி பெயில் வாங்கிட்டு அந்த வழக்கிலேருந்து அவர் வெளியே வந்தார்னு கேட்குறீங்க. சரியான கேள்வி. அதுக்கு வந்துட்டு பதில் சொல்லணுன்னாக்கா நம்ம நீதித்துறையில் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு ஒன்று இருக்குமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் கவுன்சில், டெசிக்னேட்டட் சீனியர் கவுன்சில்ஸ்னு கொஞ்சம் பேர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி அந்த மாதிரி நேரங்களில் நீதிபதியினுடைய வீட்டுக்கே இரவு எத்தனை மணியாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களுடைய அனுமதியோட ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதில் ஒரு உத்தரவை வாங்கலாம் அப்படின்ற ஒரு சட்ட நடைமுறை இருக்குது. அந்த சட்ட நடைமுறையை பயன்படுத்துவதற்கு அந்த சீனியர் கவுன்சில்ஸை என்கேஜ் பண்ணணும். அந்த சீனியர் கவுன்சில்ஸை என்கேஜ் பண்ணணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பங்கு அதில் இருக்குது. அந்த பொருளாதாரத்தை அவருக்கு கொடுத்து அவரை அந்த இரவு நேரத்தில் அந்த நீதிபதியினுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று மனு தாக்கல் செய்து உத்தரவு வாங்குவது சாதாரண ஒரு எளிய நடைமுறை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு சட்ட சிக்கல் வாய்ந்த ஒரு நடைமுறை தான் அது. பட் இருந்தாலும் இந்தியாவில் எங்கே ஒரு இடத்துல அது நடக்குதுமா. நான் ஏற்கனவே சொன்னது தான், எல்லாருக்கும் இது சமமாகவோ இல்லை எல்லாருக்கும் இதுதான் நடக்குதுன்னோ சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி
பணக்காரர்கள், இல்லை நடிகர்கள், இல்லை அரசியல்வாதிகள் இது மாதிரியான உத்தரவுகளை பெற்றிருக்கிறாங்க. அது நடைமுறையில் இருக்குது தாம்மா. ஓகே சார். அப்போ பணம் இல்லாதவங்க கடைசி வரைக்கும் வந்து ஒரு நாள்லாம் ஜெயிலேருந்து வெளில வர முடியாதா? வாய்ப்புகள் இருக்குமா. பணம் இல்லைனாலும் உங்கள் பக்கம் குற்றம் இல்லைனாக்கா உங்களை ரிமாண்ட் பண்ணும்போதே சாதாரண ஒரு ஆளை கூட விடுதலை செஞ்சுருக்குது இந்த நீதிமன்றம். ஆனால் அதெல்லாம் வெளியே வர்றதில்லை. அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்படுவதில்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கில் ஒருத்தரை கைது செய்து கூப்பிட்டு போகிறாங்க. நீதிபதி கேட்குறாரு, இது என்ன வழக்குன்ட்டு. இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க, தேவையில்லை, நானே சொந்த ஜாமீனில் அவரை வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. சிறைக்கு அனுப்பலை. இது ஒரு நாள் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கிட்ட நடக்கலாமா? இது போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நீதிமன்றங்களில் நிறைய நீதிபதிகள் இன்றைக்கி சிறைக்கு அனுப்பாமல் சொந்த ஜாமீன்லே நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அனுப்பின்னு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த சாதாரண மக்கள், அந்த சாதாரண மக்களுக்கு அந்த தீர்ப்பு கிடைச்சதில் அது வெளியே வராது. பணக்காரர்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிதுன்னா அது மிகப்பெரிய அளவில் இந்திய லெவலில் பேசப்படும். தொலைக்காட்சிகளும் இன்றைக்கி ஊடகங்களும் அதை பற்றி பேசுவாங்க. இது போன்ற விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கி வெளியிலேயும் வரலை, ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லவங்களுக்கு இன்றைக்கி நீதித்துறையில் ஒரே நாளில் இன்றைக்கி உங்களுடைய சொந்த ஜாமீனில் இன்றைக்கி வீட்டுக்கு போகலான்னு விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்மா. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார். சார் இப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஒருத்தர் பெரிய ஆள் வந்து பண்ணிடுறாரு, ஓகேவா? அப்படி இருக்கும் போது சாதாரண மக்கள்கிட்ட வந்து நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், நீ வந்து என் பையனுக்கு பதிலில் நீ வந்து அங்கே அரெஸ்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேசஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டான முறையா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரிம்மா, விபத்து வழக்கில் மட்டும் நீங்கள் சொல்கிறது நடக்கலை. பல்வேறு குற்ற வழக்குகளிலையும் குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு அப்பாவி பொதுமக்கள் வந்து ஆஜராகிறாங்க நீதிமன்றத்தில். நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பொருளாதார ரீதியாக 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படி கூட கொடுத்துட்டு அவரை அவங்களுக்கு பதிலாக ஆஜராக வந்து சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு சில இடத்துல இது மாதிரி குற்றங்கள் நடக்குது, ஆள் மாறாட்டம் நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீதிமன்றத்தின் முன் அந்த பார்வைக்கு நீங்கள் வந்து அத்தனை ஆவணங்களோட நிரூபிச்சிட்டிங்கன்னா ஆள் மாறாட்டம் செய்த அந்த நபருக்கும் தண்டனை உண்டு, இவருக்கு பதிலாக இன்னொருத்தர் போனார் பாருங்க அவருக்கும் தண்டனை உண்டு. ஆனால் எதையுமே நம்ம ஆவணங்கள் மூலிமா நிரூபிக்காமல் வெறும் வாய்மொழியாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது நடக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்சஸை ப்ரூவ் பண்ணுங்கள், கோர்ட்டில் சொல்லுங்கள் ஜட்ஜுக்கிட்ட, இவர் இல்லை அவர் தான் செஞ்சார், அதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, இங்கே ஆள் மாறாட்டம் நடந்திருக்குதுன்னீங்கனாக்கா கண்டிப்பாக தண்டனை உண்டு. நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சிகளும் ஆவணங்களும். சாட்சியும் ஆவணமும் இல்லாமல் நம்ம பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நீதிமன்றம் செவி சாய்க்காது. ஒரு லாயராக இருக்கிறதுனால உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் இதை ரெண்டுத்தையும் எப்படி சார் டேக்கிள் பண்ணுறீங்க? பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப் ஒன்றும் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு வரோம், வழக்குகள் நடத்துகிறோம். இந்த நீதிமன்றத்தில் நடத்தக்கூடிய வழக்குகளில் சில விஷயங்கள் நம்மளை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும், திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடும்போதும் இல்லை வீட்டில் பசங்க கூட பேசும்போதும் இல்லை ஒய்ஃப் கூட பேசும்போதும் இந்த கேஸு சம்மந்தமாகவே சில நேரங்களில் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்டு. அப்போ சில நேரங்களில் கேட்பாங்க, கேஸெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் இருயா ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது பர்சனல் லைஃப்பை ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. ஆனால் சொல்லுவாங்க, நீ எந்த நேரமும் கேஸை பற்றி யோசிச்சுன்னு இருக்காத, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு, அதெல்லாம் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தால் மறந்துடு சொல்லுவாங்க. நிறைய சீனியர்ஸை சொல்லியிருக்கிறாங்க, ஆஃபீஸை விட்டு வெளியே போனீங்கன்னா கோர்ட்டு கேஸு கிளைண்ட்டு யோசிக்காத, அதை பற்றி திங்க் பண்ணாதப்பா, உன்னுடைய பர்சனல் லைஃபு வீட்டை பற்றி யோசிப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுதான் போயிட்டு இருக்குது. ரெண்டும் நாங்கள் தனித்தனியாக தான் பார்க்குறோம். ஒரு சில நேரங்களில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வரும் அந்த பாதிப்பு, சரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே சார். சார் இப்போது நீங்கள் ஒரு கேஸ் எடுத்திருப்பீங்க, இந்த கேஸ் எடுத்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி இந்த கேஸை ஏன்டா எடுத்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். 2011 ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு 5 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செஞ்சுட்டாங்க. இந்த 2013 அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம். அவங்களுக்கு திரும்ப வேலை கொடுக்கணும், பின் சம்பளத்தோடு கொடுக்கணும், சீனியாரிட்டி கொடுக்கணும், ப்ரமோஷன் கொடுக்கணும், எல்லாமே தீர்ப்பில் வந்துடுது. ஆனால் இன்றைக்கி 2026 வரைக்கும் அவங்களால அந்த கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போக முடியல. காரணம், நிர்வாகத்துக்கிட்ட பணம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பேனல் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வழக்குக்கு மேலே வழக்கு, மேல்முறையீடு, ஹைகோர்ட் அப்பீலு, டிவிஷன் பெஞ்ச் அப்பீலு, இப்படியா போட்டு பார்த்தீங்கன்னா சுமார் 16 ஆண்டுகளாக அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த நிறுவனத்திற்குள்ளே வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க.
காரணம் பணம் இருக்கிறவங்க மேல்முறையீடு போய்கிட்டே இருப்பாங்க, பணம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னை மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்ட வழக்கு கட்டி அந்த 5 தொழிலாளர்களின் வழக்கு இன்னும் நான் அந்த வழக்கை வெற்றி அடைந்தாலும் கூட அதனுடைய பலன்களை அந்த தொழிலாளர்கள் அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 15-16 ஆண்டு காலமாக இன்னமும் அது ஒரு முடிவுக்கு வரலை. இது மிகவும் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்தியாவில் எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்குதா சார்? இப்போது நீதி என்பது அனைவருக்கும் சமமானது, சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது. ஏதோ ஒரு சில இடங்களில் நடக்கின்ற தவறை வைத்து அனைத்து இடங்களிலும் இதுதான் நடக்கிறது என்பதை முடிவுக்கு வர முடியாது. அதனால் அனைவருக்கும் நீதி கண்டிப்பாக கிடைக்குது. கிடைக்கிறதுனால தான் கோடிக்கணக்கான மக்கள் வழக்குகள் இன்றைக்கி இருக்குது நீதிமன்றத்தில் தேங்கி போய் கிடக்குது. வழக்கு முடிவுக்கு வர முடியாமல் பல கோடி வழக்குகள் தேங்கி போய் கிடக்குது. வழக்கு இருக்குதுனாலே மக்கள் நம்பிக்கை இருக்குதுன்னு தானே வழக்கு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் நீதி கிடைக்குதுமா. சார், இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு போலீஸாக இருக்கட்டும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்னென்ன சார் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? வழக்கறிஞர் இந்த சமூகத்தில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்குறீங்க. முதல் பிரச்சனை, இளம் வழக்கறிஞர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டுறாங்க. திருமணத்துக்கு பெண் தேடனா வழக்கறிஞர் என்னவொன்னே அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது முதல் பிரச்சனை. அதனால் நிறைய இளம் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது பிரச்சனை, எந்த வங்கியிலையும் கடன் கொடுக்க மாட்டாங்க. வக்கீலா, ஐயையோ இவர் சட்டம் நிறையா பேசுவார், திருப்பி பணம் கட்ட மாட்டார், ஏமாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வங்கி கடன் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது, ஒரு வீடு கூட வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க வக்கீல்னாக்கா. எங்கே போய் கேட்டாலும் வக்கீல் வேணாம் வக்கீல் வேணான்னு. ஸோ இது மாதிரியான சமூகத்தில் ஒரு வழக்கறிஞராக மற்றவங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு உங்கள் வழக்குகளெல்லாம் எங்கள் வழக்குகளாக எடுத்துக்கின்னு உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு போராடிக்கின்னு இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க, லோன் கொடுக்க மாட்டீங்க, வீட்டு வாடகைக்கு விட மாட்டீங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுன்னு தான் இருக்கிறாங்கம்மா வாழ்க்கையில். சார், ஒரு நீதிபதி சட்டத்தின் பால் நீதி வழங்கணுமா இல்லை தர்மத்தின் பால் நீதி வழங்கணுமா சார்? நீதிபதியாக இருப்பவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து இந்த வழக்கில் சட்டப்படி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமா அல்லது அதையும் தாண்டி ஒரு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமா என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு சிறு வழக்கை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பசிக்காக ஒரு கடையில் இருந்த பிரெட் பாக்கெட்டை எடுத்து சாப்பிட்டார். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா திருடுன்ற ஒரு கேட்டகரியில் வருது. வழக்கு அதுக்காக புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அது விசாரணைக்கு வருது. அந்த நீதிபதி கேட்குறாரு, ஏன்பா அந்த பிரெட் பாக்கெட்டை திருடுனேன்? ஐயா, நான் 3 நாளாக பசியில் இருந்தேன், வேலை தேடி வந்தேன், வேலை கிடைக்கல, அதனால் பசி தாங்க முடியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த நேரத்தில் அந்த நீதிபதி தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி தன்னுடைய அந்த தர்மத்தின் பால் அடிப்படையில் இது திருடாக இருந்தாலும் தனி மனிதன் தன்னுடைய உணவு தேவைக்காக இதை செய்துட்டான்றதுக்காக அவரை விடுதலை செய்யலாம். ஆனால் அதே நீதிபதி சட்டத்தின் பால் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அபராதமோ அல்லது சிறை தண்டனையோ வழங்கலாம். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய நீதிபதி தான் அதை முடிவு செய்ய வேண்டும். தர்மத்தின் பால் நீதி வழங்குவதை பெரும்பாலான நீதிபதிகள் இன்று கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் பால் இருந்தாலும் கூட அதை சரி செய்து தர்மத்தின் பால் நீதி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீதி நிலைத்து கொண்டிருக்கிறது இன்று இந்தியாவில். சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்களுக்காக நாங்கள் கேட்ட ஒரு கேள்வியும் தெளிவாக ஒரு மக்களுக்கு என்னென்ன அழகாக கொண்டு போய் சேர்க்கணுமோ ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்க. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் நிறைய மக்களுக்கு ஒரு லாயராக அட்வொகேட்டாக நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் மீண்டும் நம்ம நிறைய சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றிமா. This program is sponsored by Harmony Homes with Style.